Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து bridal blouse-க்கு வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண இந்த ஸ்லீவ் பார்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி ஒர்க் வந்து நம்ம பண்ணோன்றதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான மேக்கிங் வீடியோ என்னால் வந்து பண்ண முடியல. ஏன்னா வந்து எனக்கு கஸ்டமர் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 days தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறதுனால நான் இதுக்கான மேக்கிங் வீடியோ போடல. பட் வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும், ஸோ நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து இதை டிசைன் பண்ணேன்றதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பட்டு சாரியிலே உள்ள ப்ளவுஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு 10.5 inch ஹைட் உள்ள ஸ்லீவ் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 inchக்கே வந்து உங்களுக்கு வந்து பார்டர் வந்துடும். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணிட்டோம்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inchesக்கு ப்ளைனாக வந்து கோல்ட் கலரில் வந்து எந்த டிசைனும் இல்லாமல் ஒரு பார்டர் இருந்தது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்குடு பேட்டர்னே நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கீழே மட்டும் அந்த பீகாக் டிசைன் வருதுல்ல, ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அப்படியே ப்ளைனாக விட்டாச்சு. ஸோ எப்பயும் போல் நம்ம ஸ்லீவோட பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு, அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் வந்து பீடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரி கோல்ட் கலரில் இருக்கிற சக்கரி வந்து ஃப்ளவர் ஷேப் இருக்கும்ல, ஸோ அந்த சக்கரியை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பீகாக் பார்டர் இருக்குல்ல, அதில் நம்ம எதுவுமே வந்து ஒர்க் பண்ணாமல் அங்கங்கே வந்து குந்தன் ஸ்டோன், ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருக்க அதே பார்டரை வந்து நான் இங்கே மேலேயும் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பீடும், ஒரு கோல்ட் கலர் பீடும், இது வந்து ஒரு 4 mm இருக்கும். ஸோ இந்த பீடும் அப்புறம் வந்து சக்கரியும் வந்து நம்ம கொடுத்து இந்த பார்டர் ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒரு ஹெவியான ஒர்க் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து செக்குடு பேட்டர்ன் தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். இது வந்து ஸ்ட்ரெயிட் செக்குடு இல்லாமல் கிராஸ் செக்குடு வந்து போட்டுட்டு, ஸோ அந்த லைனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு, ஸோ அந்த சுகர் பீடை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லையுமே, அதாவது சுகர் பீடை ஒட்டியே 2 சைட்லையுமே வந்து பார்டர் மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கோல்ட் கலர் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்க்கவே இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நம்ம இன்னும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கும்போது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்குடு பேட்டர்னோட 4 கார்னர்லேயுமே வந்து நம்ம சக்கரி வந்து அந்த கீழே கொடுத்துருப்போம்ல, அந்த கோல்ட் கலர் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க சக்கரியை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஜர்கான் ஸ்டோனை வந்து ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் ரொம்ப கிராண்டாகவும் வந்துருச்சு இந்த ஸ்லீவ் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்க்கு பதிலாக நம்ம வந்து பீட்ஸை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஜர்கான் ஸ்டோனுக்கு பதிலாக குந்தன் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிராண்டான ஒர்க் வேணுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதோட பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. ஸோ ரொம்ப ஹெவியான ஒர்க் எதுவும் வேணாங்கிறதுனால நம்ம பார்டரில், அதாவது ஸ்லீவோட பார்டரில் வந்து ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நம்ம கொடுத்தோம்ல, ஸோ அதே தான் நம்ம வந்து இந்த பேக் நெக்குக்கும் வந்து கொடுத்துருப்போம். எப்பயும் போல் நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு, அந்த சிங்கிள் லைன் பார்டர் மட்டும் நம்ம கொடுத்துட்டு, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து புட்டாஸ் மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணியிருப்போம். இதே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் மட்டும் நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணி கொடுங்க, பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும்னு கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த 2 daysல வந்து இந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம பேக் நெக்கு கூட இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வீடியோவில் வந்து நம்ம இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் உள்ள ப்ளவுசஸ்லாம் வந்து நம்ம மேக்கிங் வீடியோ வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ண முடியல. ஸோ எனக்கு டைமும் இல்லை. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.